guys, welcome to Padriksha. So, Samachir Kalvi class 12th oda accountancy la unit 2 simultaneously post பண்ணலாம்னு யோசிச்சேன். So, unit 2, unit 1 ல நான் இன்னும் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு. unit 1 post பண்ணுவேன், unit 2 post பண்ணுவேன். So, unit 2 is all about accounts of non-profit organization. So, unit 1 ல நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்னா incomplete records, accounts for incomplete records கத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து என்னன்னா non-profit organization, not profit organization இல்ல non-profit ரெண்டுமே சொல்லலாம். non-profit அப்படின்னா நார்மலி ஒரு கம்பெனி எதுக்காக ஓடும்? யூஸ்வலி ஓடுறது ப்ராஃபிட்காக. ஒரு சில கம்பெனி கஸ்டமர்ஸ்க்காக பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி ப்ராஃபிட்காக பண்ணவே மாட்டாங்க, ஒரு சில கம்பெனி ஹியூமன் வெல்ஃபேர்க்காக பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து புவர் பீப்புள்ஸ்க்காக நடத்துவாங்க, ட்ரஸ்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பேர்ல வரும்னா நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல வருவாங்க. ஸோ நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லயுமே அக்கௌண்டன்சி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கேயும் வந்து டிரான்சாக்ஷன் டொனேஷன் இருக்கும், நிறைய வந்து அவங்க டொனேஷன் பண்ணுவாங்க, டொனேஷன் வாங்குவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, எப்படி பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் டூ. ஸோ எஸ், இதுல வந்து நம்ம ஃபியூ திங்ஸ் கத்துக்க போறோம். என்னன்னா ஃபீச்சர்ஸ் கத்துப்போம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபீச்சர்ஸ், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது, என்னென்ன பெக்யூலர் ஐட்டம்ஸ் இருக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்காக, அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அண்ட் இதுல எப்படி பேலன்ஸ் ஷீட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இதுல எப்படி நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ், இப்போ நம்ம போலாம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இந்த வீடியோல. So some organizations are established for the purpose of rendering services to the public without any profit motive. So ஒரு சில கம்பெனிஸ், ஒரு சில ஆர்கனைசேஷனை நம்ம வந்து எந்த பர்பஸ்ல நடத்துவாங்கன்னா சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும், பப்ளிக்காக சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் நடத்துவாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு இருக்காது. So they may be created for promotion of art, culture, education, sports, etc. எதுக்கெல்லாம்? ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம், எஜுகேஷன் ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட் இருக்கலாம், எஜுகேஷன் ட்ரஸ்ட். ஸோ நம்ம கல்ச்சர்ஸ்க்காக, நம்மளோட ட்ரெடிஷனுக்காக ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம ஆர்ட்ஸ் மியூசியம் இதெல்லாம் கொண்டு வராங்களே, இதெல்லாம் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. So these organizations are called not-profit organization. So charitable institutions, educational institutions, cultural societies, sports and recreation clubs, hospitals, libraries and literary associations are some of the examples of not-profit organizations. So சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, நம்ம டொனேஷன், we used to give donations and maybe few will be knowing that நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கே வந்து நம்ம கிட்ட டொனேஷன் வாங்கிட்டும் போறாங்க ஒரு சில பேர் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதுக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல எப்படி அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுன்றத பார்க்க போறோம். So they are also called as non-profit organization. Already சொன்ன மாதிரி non-profit organization, non-trading concern. ரெண்டு விஷயமா சொல்லலாம், non-profit organization, non-trading concern, not profit organization. So they raise funds through donations, grants from governments and subscriptions from their members and so on. So few விஷயத்துல வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த விஷயத்துல வந்து ஃபார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் அங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னோட சப்ஸ்கிரிப்ஷனை நான் எடுத்துக்கணும், அதன் விதமா அவங்களுக்கு நான் வந்து பணத்தை வந்து கொடுப்பேன். ஸோ இப்ப வந்து இந்த ஒரு கல்ச்சுரல் மீட்ல கலந்துக்கணும்னா நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து டொனேஷனுக்கு தான் போய் சேரும், இது ப்ராஃபிட் மோட்டிவ்ல கிடையாது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம டொனேட் பண்றது, I'm talking about government organization. So government fund கொடுக்கும், subscriptions for members. இதுல நான் மெம்பரா இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல நான் மெம்பரா இருக்கணும்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதன் விதமா வரக்கூடிய பணத்தை தான் நம்ம வந்து ஃபண்டிங் சொல்லுவோம். ஸோ டொனேஷன் கிராண்ட்ஸ்லயும் சொல்லலாம். These concerns must also maintain proper books. இவங்களும் proper books maintain பண்ணி தான் ஆகணும், ஆடிட்லாம் நடத்தணும். So they must account for all cash and payments, cash receipts and payments. At the end of each accounting year,
They must also prepare final accounts to ascertain surplus or deficit. நார்மலா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் உள்ள ஒரு கம்பெனியை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் வந்திருக்கா, பினான்சியல் பொசிஷன் என்ன, ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லுவோம். ஆனா இது நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுல நம்ம என்ன சொல்லணும், யூஸ்வலி நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டை கேஷ் அண்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட் சொல்லிடுவோம். அடுத்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட் பண்றோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் என்னவா இருக்கும், இங்க வந்து சர்ப்ளஸ் இல்லனா டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். சர்ப்ளஸ் இல்லனா டெபிசிட். சர்ப்ளஸ்னா என்ன, என்கிட்ட இருக்கிற பணத்தை விட ஜாஸ்தியா இருக்கு, என்கிட்ட இருக்கிற பணத்தை விட கம்மியா, டெபிசிட்டா இருக்கு, கம்மியா இருக்கு, அண்ட் என்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன். சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன பண்ணுவோங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸ் இருக்கு. So first வந்து not profit organizations are the organization which function without any profit motive. எந்த profit motiveum இல்லாத ஒரு organization நடத்துறோம்னா அது என்ன organizationஆ இருக்கும், not profit organization, non profit organization, non trading concerns. மூணு விதமாவும் சொல்லலாம். Second one, their main aim is to provide services to specific group or public at large. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னவா இருக்கும், யாருக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெசிபிக் குரூப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பெசிபிக், ஸோ சைல்டுக்கான சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனும் இருக்கு, ட்ரஸ்டும் இருக்கு, கோவில் ட்ரஸ்ட், நம்ம ஊர்ல சொல்ல போனா டெம்பிள் ட்ரஸ்ட். அவங்களுக்கெல்லாம் டெம்பிள் எல்லாம் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா, நம்ம உண்டியல்ல போடுற காசும் நம்ம டொனேஷனா, பெரிய பெரிய ஆளுங்க கவர்மெண்ட் கொடுக்குற டொனேஷனும் தான், that is helping. So next, generally they do not undertake business or trading activities. இவங்க எதையும் செல் பண்ண மாட்டாங்க, எதையும் வாங்க மாட்டாங்க, எதுவும் பிசினஸா டே டு டே லைஃப் பிசினஸ் மாதிரி நடத்த மாட்டாங்க. பையிங் அண்ட் செல்லிங்னா தான் பிசினஸ், இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க அவங்க. அப்ப இது பிசினஸ் கிடையாது, நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். So their main sources of income include subscription from the members, donations, grant and aid and legacies. So நாலு விஷயம் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன், இப்ப நான் வந்து ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் இல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நான் மெம்பரா ஆகணும்னா நான் சப்ஸ்கிரைப் மந்த்லி இவ்வளவு கட்டுவேன். அது எதுக்கு, அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு தான் போகுது. ஸோ நான் மெம்பரா இருக்கணும்னா நான் கட்டணும். ஸோ அது நெக்ஸ்ட் டொனேஷன், நான் விரும்புறேன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் அந்த டொனேஷன் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புறேன்னா அது. கிராண்ட் இன் எய்ட், ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க, இப்ப நிறைய பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி நீங்க இப்போ கோவிட் சுச்சுவேஷன்லயே பாத்திருக்கீங்கன்னா நம்ம சிஎம் ஃபண்ட், நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, ஃபண்ட் ரைஸ் பண்றது பேர் அது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கும்போது நம்ம ஒரு கிராண்ட் அவங்களுக்கு ஒரு உதவியா கொடுக்குறோம். அண்ட் ஃபியூ அவங்க கேட்டு நம்ம செய்யற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஸோ அடுத்து we have few things, that is at the end of the accounting period the following final accounts are prepared for non-profit organization. ஸோ நம்ம எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு மூணு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணணும் அட் த எண்ட் ஆஃப் த இயர். என்னன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், எதெல்லாம் நான் வாங்கினேன், என்னென்னா எனக்கு பணம் வந்தது, என்னெல்லாம் நான் பே பண்ணேன் அந்த அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், எனக்கு மந்த்லி நான் நடத்தின கிளப் நடத்தினதுனால எனக்கு என்ன இன்கம் வந்தது, கிளப்புக்கு என்ன செலவுகள் நான் பண்ணேன் அது. அடுத்த பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் ரொம்ப முக்கியம், இதுலதான் ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கலாம். So not-profit organizations register under Section 8 of the Indian Companies Act 2013. Indian Companies Act 2013 are required to prepare their income and expenditure account and balance sheet as per Schedule 3 to the Indian Companies Act 2013. So Indian Companies Act 2013 படி இவங்க Section 8 படி income and expenditure account prepare பண்ணணும். And as per Schedule 3 படி Indian Companies Act 2013 படி balance sheet prepare பண்ணணும். So note, in this unit only the not-profit organizations are not registered under the Indian Companies Act 2013 are dealt with. Hence, income and expenditure account and balance sheet are not prepared as per Schedule 3 of the Indian Companies Act 2013. என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூனிட்ல நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல வெறும் கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதை பத்தி எதுவுமே இல்லை, அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
அடுத்து நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அதுல என்னென்ன பண்ணுவோம், அதோட ஃபார்மேட் என்ன எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த லெசன்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு அது மட்டும் எனக்கு நடத்துங்க, வேற எதுவும் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா கூட சொல்லுங்க. அண்ட் அடுத்து வேற என்ன நடத்தணும்னு சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். So meet you all in the next video. Until then, stay tuned. Bye.